நண்பர் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்தோ தமிழர்களுடைய நலன்கள் குறித்தோ அவர் உள்வாங்கி இருக்கிற தலைவர்களின் கருத்தியல் குறித்தோ இதுவரையில் எங்கும் அவர் பேசியதில்லை. ஒரு கட்சி அந்த கட்சிக்கு எதிரான வெறுப்பு. ஆக இது பாஜகவுடைய செயல் திட்டம், RSS உடைய செயல் திட்டம். இந்த நிலைப்பாடுகளில் இருந்துதான், அவர்களின் பேச்சுக்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்துதான் என்னுடைய கருத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். அண்ணன் திருமா மீது நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை, ஒரு மரியாதை உள்ளவர்கள். நான் நிறைய தடவை அவர் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அண்ணன் திருமா ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால், இயக்கத்தை ஆரம்பிச்சார். அவர் நேற்று பேசுறத நானும் பார்த்தேன். அவர் திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள் சொல்றாரு. இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமா அவர்கள். அது போனதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு, அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதும் போச்சு. இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லை. அவர் எப்படின்னா தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியும். நேற்று இங்க இருக்க செவிலியர்கள் ஒரு 18,000 பேருக்கு மேல ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 5,000-6,000 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு இதுவரை டெட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு 25,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 7-8,000 பேர் இருக்க மாட்டாங்களா பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள்? அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணன் திருமா அவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமா அவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினால், திமுக தீய சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார். அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது. அவர் இனிமேல் அவர் அவருடைய இயக்கத்தை, ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் ஒரு பொருட்டா கூட உட்கார வச்சு கூட பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அடிமைத்தனத்துல இருந்து மீட்பேன், ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இன்று அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் திமுகவோட அடமானம் வைத்து விட்டார்ன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு அண்ணன் திருமா அவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஒரு போராளியாக வந்தார், அவரை பார்த்து பல பேர் நாங்கெல்லாம் வியந்தோம். இன்று அவருடைய குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு இருந்தவர் இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி. அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.